Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு நம்முடன் வரவேற்கிறேன். ஓகே फ्रेंड्स, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ரவுண்ட் 2 ஓட ரிசல்ட் வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷம் சரியா. ஆனா நான் மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல நிறைய பேர் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதாவது வீடியோவை ஒழுங்கா கேட்காத ஆட்கள் எல்லாம் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். ஆனா அந்த வீடியோ பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு வராம இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் தெளிவா அந்த வீடியோல சொல்லிருப்பேன். ஓகே, இப்போ நெகட்டிவ் கமெண்ட் பண்றவங்க எப்பயுமே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க விட்டுலாம் சரியா. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப ஒரு பேட் கமெண்ட் வேற பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப ஏன்னா பேரண்ட் பண்ணியிருக்காங்களா ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல சரியா. உங்களோட வளர்ப்பு அப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே அதை விட்டுலாம். சரி பரவாயில்ல. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போறோம். அதாவது க்ளோசிங் மார்க், அதாவது ரவுண்ட் 3ல கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃபை பார்த்துடலாம். அதாவது கவர்மெண்ட் வித் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்துக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டாவோட க்ளோசிங் எப்பயுமே நமக்கு செகண்ட் ரவுண்ட்ல குறையாது. கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியும். அப்படி குறைஞ்சாலும் 1 or 2 மார்க் தான் குறையும். ஆனா நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் வித் பிரைவேட் காலேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க நமக்கு கண்டிப்பா குறையும் அப்படிங்கிறது எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்ச நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணாங்க நல்லா தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க கவனிச்சிருக்கணும். நம்மளை நம்பி நிறைய பேர் ஆபீஸ் வந்தாங்க சரியா. நிறைய பேர் நம்மளை நம்பி காலில் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது அடுத்த ரவுண்டோட ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சரியா. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஹெல்ப் வேணும். நான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் சார் படிப்பேன், இல்ல பாண்டிச்சேரியில நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், இல்ல சார் இல்ல கர்நாடகாவில் நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா நீங்க தயவு செய்து நமக்கு கால் பண்ணுங்க. நாம உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்தோம்னா ஓசிக்கு 475 சரியா. இது தெலுங்கு மைனாரிட்டியோ இல்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ இல்ல வேற மைனாரிட்டியை பத்தி நம்ம பேச போறது இல்ல சரியா. ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 475, பிசிக்கு 472 சரியா. பிசிஎம்க்கு 468, எம்பிசிக்கு 468 தான். அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 407, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 354, எஸ்டிக்கு 362 சரியா. இதெல்லாம் அதாவது ரவுண்ட் 2 ஓட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ். ரொம்ப முக்கியமா மேனேஜ்மெண்ட் கோட்டால பயங்கரமான காம்படிஷன் சரியா. நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரவுண்ட் 3ல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நம்ம போயிடலாமா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணி வச்சுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட மார்க் குறையவே மாட்டேங்குது. ஆனா அடுத்த ரவுண்டு நீங்க வேகன்சி லிஸ்ட் பாருங்க, நிறைய வேகன்சி இருக்கும். இதுதான் நம்மள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களே சீட் எடுக்க விட மாட்டாங்க, இவங்களும் போய் ஜாயின் பண்ண விட மாட்டாங்க சரியா. அதுதான் இங்க நடக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட க்ளோசிங் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 420 மார்க். நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய ஐடியாஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம், இல்ல அதர் ஸ்டேட் போகலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, அதுவே போதுமானது. ஓகே, க்ளோசிங் கட் ஆஃப் நல்லபடியா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ரெகுலரா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.